காவல்துறையில எல்லை சாமிங்க மட்டுமில்ல, பெண்ணை வேட்டையாடுற காம கொடூரன்களும் இருக்காங்க. இந்த உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுச்சு 19 வயசே ஆன பொண்ணோட வாழ்க்கையில நடந்த மறக்க முடியாத நடுநிசி அட்டூழியம். சிறைகள்ல அடைக்கப்படுற பெண் குற்றவாளிகளோட பாதுகாப்பு கேள்விக்குறியாத்தான் இருக்குன்னு அரசாங்கத்துக்கு அம்பலப்படுத்துறதுக்கு சாட்சியானா அந்த இளம் பெண். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சட்டமும் அரசாங்கமும் என்ன செஞ்சுச்சு? குற்றவாளிங்க தண்டிக்கப்பட்டாங்களான்னு இந்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. செக்ஷன் 302 A Tamil True Crime Podcast. Case number 32 ரீட்டா மேரி வழக்கு. எபிசோட் 2 அம்பலமான அராஜகம். திண்டிவனம் பெண் தாதா கிட்ட சிக்கி இருந்த ரீட்டா மேரிய ஆனந்தன் தப்பிக்க வச்சாரு. ஓடி வந்து ஆட்டோல ஏறினவங்கள பின்னாடியே சாந்தி அவளோட அடியாட்களோட துரத்திட்டு வந்தான்னு போன வார எபிசோட்ல கேட்டோம். அந்த எபிசோட கேட்காதவங்க கடந்த வாரத்தோட முதல் பாகத்தை கேளுங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல கேட்போம் வாங்க. 2001 அக்டோபர் 29 ஆனந்தன் ரீட்டா மேரி தப்பிச்சு போன ஆட்டோவை நெருங்கி வந்துச்சு சாந்தியோட வண்டி. என்ன பண்றதுன்னு யோசிச்ச ஆனந்தன் சட்டுன்னு ரீட்டாவை இழுத்துக்கிட்டு ஆட்டோல இருந்து வெளியே குதிச்சாரு. ஆட்டோ மெதுவா போனதால பெருசா அடிபடல. உடனே இன்னொரு ஆட்டோல ஏறி வேகமா போக ஆரம்பிச்சாங்க. ஆனந்தன் ரீட்டாவை அவங்க மாமா வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் பாதுகாப்பா வச்சிருக்கலாம்னு தான் முதல்ல நினைச்சாரு. ஆனா ஆட்டோ திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போகும்போது பிளான மாத்தி ஆட்டோல இருந்து 2 பேரும் இறங்கி சென்னைக்கு போக தயாரா இருந்த பஸ்ல ஏறினாங்க. ஆனந்தனோட அந்த திட்டம் தப்பா போய் முடிஞ்சது. காப்பாத்த நினைச்ச 4 இளைஞர்களோட ரீட்டாவோட வாழ்க்கையிலையும் பிரளயத்தை உண்டாக்குச்சு. சென்னை பஸ்ல ரீட்டா ஏறினதை பார்த்த சாந்தி அவ வந்த வண்டி மத்த ஆட்டோங்களை பஸ்ஸுக்கு குறுக்க நிறுத்திட்டா. ஏய், அந்த பொண்ணை கீழே இறக்கி விடு அப்படின்னு சவுண்டு விட்டா சாந்தி. முடியாது, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ ஆனந்தன் சொன்னாரு. சுத்தி பொதுமக்கள் இருக்கிறாங்க, எப்படியும் சாந்தி கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைச்சாரு. 2 பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் ஆரம்பிக்கவும் மக்கள் கூட்டம் கூடிட்டாங்க. அவங்க கிட்ட, இது உன்னோட சொந்தக்கார பொண்ணு, வீட்டுல சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு வந்துருச்சு, நான் வந்து சமாதானப்படுத்தி கூட்டிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொன்னார் ஆனந்தன். அவர் சொன்னதுக்கு ரீட்டா மறுப்பு தெரிவிக்கல. சொந்தக்கார பொண்ணுன்னா அவங்க அப்பா அம்மாவை இங்க வர சொல்லு, அப்போதான் உன்னோட அனுப்ப முடியும் அப்படின்னு சுத்தி இருந்தவங்கள ஒருவர் சொன்னாரு. அவங்கள தொடர்பு கொள்ள முடியாது, நேர்ல போய் தான் தகவல் சொல்லணும்னு ஆனந்தன் சமாளிச்சு பார்த்தாரு. ஆனா ஒன்னும் நடக்கல. சாந்தியும் விடாப்பிடியா இருந்ததால, சரி வாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பஞ்சாயத்து பேசிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் திண்டிவனம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போனாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோமேன்னு பெண்களை வச்சு தொழில் செய்யற சாந்திக்கு துளி கூட பயம் இல்ல. ஏன்னா அங்க இருந்தவங்களோட அவளுக்கு அவ்வளவு பழக்கம். மாமூல் பொண்ணு சப்ளைன்னு போலீஸ்காரங்களை தன்னோட கைக்குள்ள வச்சிருந்தா. நியாயம் கிடைக்கும்னு நம்பி போன இளைஞர்களும் ரீட்டாவும் தான் பலிகடா ஆனாங்க. என்ன நடந்ததுன்னு ரீட்டாவையோ இளைஞர்களையோ கேட்கல. சாந்தி சொன்னதை மட்டும்தான் போலீஸ்காரங்க கேட்டாங்க. அந்த பொண்ணு மேல பிரிவென்ஷன் ஆஃப் இம்மாரல் டிராஃபிக் ஆக்ட், அதாவது தீய நடத்தை தடுப்பு சட்ட பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சாரு திண்டிவனம் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர். ஆனந்தன் அவனோட நண்பர்கள் 3 பேர் மேல 41 CRPC சட்டத்தின்படி சந்தேகத்துக்கு இடமான விதத்துல ஸ்டேட் பேங்க் முன்னாடி நின்னுகிட்டு வங்கிய நோட்டம் பார்த்தாங்க. அதனால விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டனர் அப்படின்னு அவங்க மேலையும் வழக்கு பதிவு செஞ்சாங்க. தீர விசாரிச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய போலீஸோட பொறுப்பில்லாத அந்த செயல் காவல்துறை மேல ஒரு கரும்புள்ளி விழ காரணமாச்சு. 11,000 ரூபாய் பணம் கொடுத்து வாங்கின ரீட்டாவை இந்த இளைஞர்களால இழந்துட்டோம்னு அவங்க மேல சாந்திக்கு பயங்கர கோபம். ஸ்டேஷனுக்குள்ள போய் டிஎஸ்பியை பார்த்து நைஸா பேச்சு கொடுத்தா சாந்தி. சார், இவனுங்களால என்னோட முதலுக்கே மோசமா போச்சு, இவனுங்க மேல இன்னும் நிறைய கேஸ் போடுங்க சார் அப்படின்னா. சாந்தியோட ரிக்வெஸ்டுக்கு டிஎஸ்பி கிரீன் சிக்னல் காட்ட அந்த இளைஞர்கள் மேல ஆளுக்கு 10 லிட்டர் சாராயம் வச்சிருந்தாங்கன்னு இன்னும் ஒரு பொய் கேஸை எழுதினாங்க. ஆனந்தன், லட்சுமணன், சாதிக் பாஷா, மோகன் 4 பேரையும் திண்டிவன மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல சரண்டர் பண்ணாங்க.
ரீட்டா மேரிய மட்டும் பெண் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அழைச்சிக்கிட்டு போனாங்க. ஆனா கோர்ட்டோட அலுவல் நேரம் முடிஞ்சதால அந்த பெண்ணை செஞ்சி சப்ஜெயில அடைக்க ஜட்ஜ் கல்பனா உத்தரவு போட்டாங்க. 29ஆம் தேதி நைட்டு நல்ல உடல்நிலையோட ஜெயில அடைக்கப்பட்ட ரீட்டா அடுத்த நாள் காலையில உடல் அளவுலையும் மனதளவுலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தா. அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட சொல்ல முடியாத மனநிலையில இருந்தா. அதனால அவளுக்கு சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில மனநல சிகிச்சை தர ஜட்ஜ் கல்பனா உத்தரவிட்டாங்க. 19 வயசே ஆன ஒரு பொண்ணு திண்டிவனம், விழுப்புரம், சென்னை அரசு மருத்துவமனைகள்னு அலைக்கழிக்கப்படுற தகவல் திண்டிவனத்தைச் சேர்ந்த மனித உரிமைகள் அமைப்புக்கு கிடைச்சது. திண்டிவனம் நகர மற்றும் ஊரக கல்வி மேம்பாட்டுக் கழகம், பீப்புள்ஸ் வாட்ச் 2 அமைப்பும் சேர்ந்து ரீட்டா மேரிய அரசு காப்பகத்திலிருந்து அழைச்சிக்கிட்டு வந்து தங்களோட அமைப்புல மறுவாழ்வு கொடுக்க நினைச்சாங்க. மதுரை பீப்புள்ஸ் வாட்ச் அமைப்பை சேர்ந்த வழக்கறிஞர் லூசியா மேரி அப்படிங்கிறவங்க கோர்ட்ல கேஸ் போட்டு ரீட்டாவை அவங்க என்ஜிஓவுக்கு அழைச்சிக்கிட்டு போனாங்க. அவளை சகஜ நிலைக்கு கொண்டு வர பல முயற்சிகளை செஞ்சாங்க லூசி மேரி. மனித உரிமை செயற்பாட்டாளரான பேராசிரியர் கல்யாணி கிட்ட கவுன்சிலிங் கொடுத்து பார்த்தாங்க. ஆனா ரீட்டா எதிர்வினை ஆற்றாம மௌனமாவே இருந்தா. வேறு வழியில்லாம மதுரையில இருந்த பீப்புள்ஸ் வாட்ச் நிறுவனர் ஹென்றி டிபேன் பாதுகாப்புல கொண்டு போய் விட்டாங்க. அவர் மதுரையோட பிரபல மனோதத்துவ நிபுணரான டாக்டர் ராமசுப்பிரமணியம் கிட்ட சிகிச்சை கொடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்தாரு. ரீட்டா மேரியோட அம்மா லீலாவதி மதுரைக்கு போய் மகளோடவே இருந்தாங்க. அவ இருந்த நிலைமைய பார்த்து தினம் தினம் மனசுக்குள்ள அழுதுகிட்டு இருந்தாங்க. நவம்பர் 21ஆம் தேதி ரீட்டாவோட அம்மா லீலாவதி இந்த வழக்க சிபிசிஐடி விசாரிக்கணும்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அக்டோபர் 29ஆம் தேதி இரவு செஞ்சி ஜெயில்ல ஒரு பாவமும் அறியாத என்னோட மகளுக்கு அநீதி நடந்திருக்கு, என்ன நடந்துச்சுன்னு சொல்ற நிலையில என் பொண்ணு இல்ல, அதனால இது தொடர்பா சிபிசிஐடி விசாரணை நடத்தி உண்மையை கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருந்தாங்க. லீலாவதியோட நியாயமான கோரிக்கையை ஏத்துக்கிட்ட சென்னை உயர் நீதிமன்றம் அப்போ ஐஜியா இருந்த திலகவதி IPS உண்மையை கண்டறிகிற விசாரணை அதிகாரியா நியமிச்சாங்க. ஒரு வாரத்துல ரீட்டா மேரிக்கு என்ன நடந்ததுன்னு அறிக்கையா சமர்ப்பிக்க சொல்லி இருந்துச்சு கோர்ட். திலகவதி IPS தனக்கு வழங்கப்படுற வேலைகளை சிறப்பா செஞ்சு முடிக்கிற பெண் போலீஸ் அதிகாரி. இந்த வழக்கையும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இது ஒரு வழக்கு அப்படிங்கிறத தாண்டி ஒரு 19 வயசு பொண்ணோட வாழ்க்கை அதுல சிக்கிட்டு இருக்குன்னு உணர்ந்து விசாரணையில தீவிரமா இறங்குனாங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணை நேர்ல பார்க்கலாம்னு மதுரைக்கு போனாங்க. காவல்துறையால பாதிக்கப்பட்ட பெண்ணை விசாரிக்க வந்த நீங்களும் காக்கி சட்டை போட்ட போலீஸ் தான், உங்ககிட்ட என்ன நியாயம் கிடைக்கும் அப்படின்னு ஆக்டிவிஸ்ட் டிபன் ரீட்டாவை சந்திக்க கூடாதுன்னு தடை போட்டாரு. உண்மையில ரீட்டாவை பாதுகாப்பா வச்சிருக்கணுங்கிறது தான் அவரோட நோக்கம். ஏன்னா தனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றத கூட மறந்து சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டு விட்டத்தையே பார்த்து பொழுத கழிச்சுக்கிட்டு இருந்தா ரீட்டா. அவளுக்கு நடந்த கொடூரத்துல ஏற்பட்ட மனச்சிதைவுல இருந்து அவளால மீண்டு வரவே முடியாத நிலையில இருந்தா. தனக்கு தெரிஞ்ச பேராசிரியர் ஒருத்தர் மூலமா ஹென்றி டிபேனை சம்மதிக்க வச்சு ரீட்டாவை சந்திச்சாங்க திலகவதி. உங்களை நம்ப முடியாது, அதனால அந்த பொண்ணுகிட்ட நீங்க பேசும்போது எங்களோட பராமரிப்பாளரும் உங்க கூட இருப்பாங்க அப்படின்னு ஹென்றி போட்ட கண்டிஷனை ஏத்துக்கிட்டு அவரோட அலுவலகத்திலேயே ஒரு வழியா ரீட்டாவை சந்திச்சாங்க திலகவதி. பல போலியான மனுஷங்களையும் பொய் பேச்சுகளையும் நிறைய வலிகளையும் காயங்களையும் பார்த்த ரீட்டாவை ஒரு மனுஷியா பார்த்து அவளை பாதுகாக்கணுங்கிறதுல முனைப்பா இருந்தாரு அவரு. அப்போதான் முதல் முறையா அவளை பார்த்தாங்க திலகவதி. உனக்கு என்னமா ஆச்சு? நீ எப்படி செஞ்சி சப்ஜெயிலுக்கு போன அப்படின்னு அவங்க பேச்ச தொடங்கினாங்க. அவகிட்ட எந்த பதிலும் இல்லை. ரொம்ப பொறுமையா திலகவதி IPS வாழ்க்கையில கஷ்டப்பட்ட பல பெண்களோட கதையை சொல்லி அவளை சகஜ நிலைக்கு கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. அவங்களோட அந்த அணுகுமுறை பலன் கொடுத்துச்சு. 2 மணி நேரம் கழிச்சு பேச தொடங்கினா ரீட்டா. நான் ஈரோட்ல எங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க அக்கா கிட்ட கோச்சிக்கிட்டு சென்னைக்கு கிளம்பினேன்னா அப்போ ஒரு ஆள் என்னோட கொலுசை வித்து தரேன்னு கூட்டிட்டு போனான். அவன் காசு வாங்கி தரல, ஆத்தூர்ல விட்டுட்டு போயிட்டான். அங்க இருந்தவங்க என்கிட்ட ஏதேதோ தப்பு தப்பா பேசினாங்க. அது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா
அவங்க என்ன திண்டிவனத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. பச்சை புள்ள மாதிரி பேசினா ரீட்டா. திண்டிவனத்துல 2 அண்ணனுங்க என்ன காப்பாத்தினாங்களா, அவங்கள எல்லாரும் திட்டுனாங்க. போலீஸ் அவங்கள பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னை செஞ்சு ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. ஜெயிலில் நல்லா தான் இருந்தது, அமைதியா தனியா இருந்தேன். அப்படின்னு சொன்னவளோட முகம் மாற ஆரம்பிச்சது. ஒரு பயம் படர்ந்து அவளோட கண்கள்ல தெரிஞ்சது. ராத்திரி நான் தூங்கிட்டு இருந்தேனா, அப்ப ஜெயில் கதவு திறந்துச்சு. என்னை வெளியில இழுத்துட்டு போனாங்க. இழுத்துட்டு போனாங்களா? சத்தமா கத்தனவ பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்தா. சுத்தி இருந்தவங்க அவன் முகத்துல தண்ணி தெளிச்சு அவளோட பதற்றத்தை ஆசுவாசப்படுத்தினாங்க. ஒண்ணுமில்ல, நீ இப்ப பாதுகாப்பா மதுரையில இருக்க, பயப்படாத அப்படின்னு ரீட்டாவை அமைதிப்படுத்தினாங்க. செஞ்சு ஜெயில நடந்த சம்பவத்தை நினைச்சாலே அவளோட உடலும் மனசும் பதறிச்சு. இதுக்குதான் நீங்க விசாரிக்கவே வேணாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப பாருங்க அவளோட நிலைமைய அப்படின்னு ஹென்றி திலகவதி ஐபிஎஸ் கிட்ட கோவப்பட்டாரு. ஹென்றி, இது நம்ம சண்டை போடுறதுக்கான நேரம் இல்ல. அந்த பொண்ணோட மனநிலைய சரியாக்கணும். அவளை சென்னைக்கு அனுப்பி வைங்க. அவளுக்கு உடனடியா மனோ தத்துவ சிகிச்சை வேணும் அப்படின்னு சொன்னாங்க திலகவதி. தப்பு செஞ்ச போலீஸ்காரங்க மேல அவர் கோபமா இருந்தாலும் அவங்க சொல்றது நியாயம்னு ஹென்றிக்கு தோணுச்சு. அவங்க அமைப்பை சேர்ந்தவங்க கூட தனியா ஒரு வாகனத்துல சென்னைக்கு அனுப்பி வச்சாரு. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில ரீட்டாவுக்கு 1 மாசம் மனநல சிகிச்சை அளிக்கப்பட்டுச்சு. மருத்துவர்கள் நர்ஸுங்க கிட்ட அவ ஓரளவு மனசு விட்டு பேச ஆரம்பிச்சிருந்தா. விசாரணை அதிகாரியா இருந்த திலகவதி ஐபிஎஸும் 3 நாளுக்கு ஒரு முறை ரீட்டாவை ஹாஸ்பிட்டல்ல பார்த்து அவளோட நம்பிக்கையை சம்பாதிச்சாங்க. அதுக்கப்புறம் ரீட்டா அவங்க கிட்ட கொடுத்த வாக்குமூலத்துக்கான தரவுகளையும் ஆதாரங்களையும் சேகரிச்சாங்க திலகவதி. அவ சொன்ன அந்த வாக்குமூலம் சாதாரண வாக்குமூலம் இல்ல, ஜெயில் வார்டன்களோட உச்சக்கட்ட அட்டூழியம். அக்டோபர் 29ஆம் தேதி ராத்திரி ஜெயில் கதவை திறந்து ரீட்டாவை வெளியில இழுத்துட்டு போனது அந்த ஜெயிலோட வார்டனுங்க 4 பேரு. அவளோட கதறல் சத்தம் வெளியே கேட்கக்கூடாதுன்னு வாயில துணிய வச்சு பொத்தி 4 பேரும் சேர்ந்து அவகிட்ட பாலியல் வல்லுறவுல ஈடுபட்டிருந்தாங்க. விடியற் காலையில அவளை 10ஆம் நம்பர் ரூம்ல கொண்டு போய் போட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி இருந்தா. அவளை வெளியில இழுத்துட்டு போனது 2ஆம் நம்பர் ரூம்ல, ஆனா கொண்டு போய் போட்டது 10ஆம் நம்பர் ரூம்ல. அது கூட தெரியாத அளவுக்கு நிதானம் இல்லாத போதையோட உச்சத்துல இருந்தாங்க அந்த கொடூரக்காரங்க. குடிபோதை, காமவெறி 2 சேர்ந்தா மனுஷனுக்குள்ள இருக்கிற மிருகத்தனம் தானே வெளிப்படும். அங்கேயும் அதுதான் நடந்துச்சு. ஒரு வழியா ரீட்டாவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க விசாரணை அதிகாரி திலகவதி. திருவொற்றியூர்ல இருந்த ரீட்டாவோட அண்ணனுங்க ராஜ்குமார், சாமுவேல், ஈரோட்டில் இருந்த அவளோட அக்கா அம்மா லீலாவதி கிட்ட என்ன நடந்ததுன்னு வாக்குமூலம் பதிவு செஞ்சாங்க. திண்டிவன மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் என்ன நடந்துச்சுன்னு பதிவு செஞ்சாங்க. அக்டோபர் 29ஆம் தேதி பிரச்சனையோட வந்த ரீட்டா மேரிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த டிஎஸ்பியும் சப் இன்ஸ்பெக்டரும் சரியா விசாரிச்சு நடவடிக்கை எடுத்திருந்தா ரீட்டாவுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. தப்பான நோக்கத்துக்காக சாந்தி கிட்ட போயிருந்தாலும் ஒரு இளம் பெண்ணை காப்பாத்த காரணமா இருந்த 4 இளைஞர்களை போலீஸ் பாராட்டி இருக்கணும். ஆனா இதையெல்லாம் செய்யாம அவங்க போட்ட பொய் வழக்கு 5 பேரோட வாழ்க்கையோட திசையவே மாத்துச்சு. பாலியல் தொழிலுக்கு ஒத்துழைக்காததுதான் அந்த பெண்ணோட போராட்டமே. அப்படிப்பட்ட பெண் மீது ஸ்டேஷன்ல இருந்த ஒரு பெண் கேட்டு பொது இடத்துல நின்னுக்கிட்டு ஆண்களை பாலியல் தொழிலுக்கு அழைச்சார் அப்படின்னு வழக்கு பதிய சொல்லி அவளை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. ஒரு குற்றத்துல பெண் சிக்கி இருந்தா உண்மையில என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும்னு தான் பெண் காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டுச்சு. ஆனா ஒரு பெண் போலீஸே மனிதாபிமானமே இல்லாம ஒரு அப்பாவி பொண்ணு மேல பொய் வழக்கு போட காரணமா இருந்தது பெண் இனத்துக்கே ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்துச்சு. செஞ்சி சப்ஜெயில போய் விசாரிச்ச திலகவதி ஐபிஎஸ் கிட்ட பக்கத்து சிறைகள்ல இருந்த குற்றவாளிகள் என்ன நடந்ததுன்னு வாக்குமூலம் தந்தாங்க. அந்த பொண்ணு வேணாம் விட்டுடுங்கன்னு கதறி அழுதுச்சுமா. ஆனா அவனுங்க எதையுமே கேட்கிற நிதானத்திலேயே இல்ல. தன்னால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப போராடி பார்த்துச்சு. ஆனா அவங்க கிட்ட இருந்து அதால தப்பிக்கவே முடியல அப்படின்னு சொன்னாங்க.
எல்லார்கிட்ட இருந்து வாக்குமூலத்தை வாங்கி அறிக்கை தயார் பண்ணாங்க திலகவதி IPS. 2001 டிசம்பர் 4ஆம் தேதி திலகவதி IPS சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி முன்னாடி அவங்களோட உண்மை கண்டறியும் விசாரணை அறிக்கையை தாக்கல் செஞ்சாங்க. இந்த விஷயத்துல தங்களோட பொறுப்பை உணர்ந்து செயல்படாம தப்பு செஞ்ச காவல்துறையைச் சேர்ந்தவங்க மருத்துவர்கள் பெயர்களையும் அதுல குறிப்பிட்டிருந்தாங்க. திலகவதி IPS அறிக்கை அடிப்படையில CBCID விசாரணைக்கு உத்தரவிடணும்னு ரீட்டா மேரி அம்மா லீலாவதி தாக்கல் செஞ்ச வழக்குல தீர்ப்பு வெளியாச்சு. இந்த வழக்க CBCID விசாரிச்சு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு உத்தரவு போட்டாரு நீதிபதி தினகரன். IG திலகவதியோட அறிக்கை உதவியோட CBCID போலீஸ் விசாரணை நடத்தினாங்க. சுமார் 5 வருஷம் இந்த வழக்கோட விசாரணை நடந்துச்சு. ரீட்டாவுக்கு நடந்த அக்கிரமங்களை ஆதாரத்தோடையும் தேவையான ஆவங்களோடையும் கோர்ட்டுல தாக்கல் செஞ்சாங்க. செஞ்சி சப்ஜெயில இருந்த வார்டன்களை வச்சு நடத்தின அடையாள அணிவகுப்புல ரீட்டா சில ஜெயில் வார்டன்களை அடையாளம் காட்டினா. 2001 அக்டோபர் 29ஆம் தேதி இரவு செஞ்சி சப்ஜெயில வேலையில இருந்த வார்டன்கள் லாசர், ஜெயபால், அன்பழகன், ராமசாமி, சேகர், முருகேசன் மேல வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள கைது செஞ்சாங்க. 2006 ஜூன் மாசம் ரீட்டா மேரி வழக்குல முக்கியமான தீர்ப்பை வழங்கினாரு திண்டிவனம் விரைவு நீதிமன்ற நீதிபதி சுதந்திரம். சிறை வார்டனுங்க லாசர், ஜெயபால், அன்பழகன், ராமசாமி 4 பேரும் குற்றவாளின்னு அறிவிச்சவர் அவங்களுக்கு தலா 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் அபராதமும் விதிச்சு உத்தரவிட்டாரு. சேகர், முருகேசன் மேல குற்றம் சரியா நிரூபிக்கப்படாததால அவங்க வழக்கிலிருந்து விடுதலை ஆனாங்க. இந்த வழக்குக்கு முதல் காரணமா இருந்து ரீட்டாவை பாலியல் தொழிலுக்கு இழுத்துட்டு வந்த ஆனந்தன், கவிதாவுக்கு சிறை தண்டனை கிடைச்சிச்சு. சாந்தி, ஈஸ்வரி, ஆனந்தகுமார் உள்ளிட்ட இடைத்தரகர்களுக்கும் 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா ஏற்கனவே 4 ஆண்டுகள் அவங்க ஜெயில தண்டனை அனுபவிச்சிட்டதால அவங்க உடனே விடுதலை ஆனாங்க. ஜெயில் வார்டன்கள் 4 பேருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது அப்போ அதிகபட்ச தண்டனையா பார்க்கப்பட்டுச்சு. கடுங்காவல் தண்டனைங்கிறது குற்றவாளிகள் சிறையில் கடுமையான வேலைகளை செய்து அவர்களின் சிறை காலத்தை கழிக்க வேண்டும். கிட்டத்தட்ட இதுவும் ஆயுள் தண்டனை போலத்தான். பொதுவா பாலியல் வன்புணர்வு குற்றங்கள், கொலை போன்றவற்றிற்கு கடுங்காவல் தண்டனை வழங்கப்படும். மகாத்மா காந்தி கொலை வழக்குல ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கோபால் கோட்சே வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் இந்த தண்டனையை அறிவிச்சிருக்கு. தங்களுக்கு அநீதி நடந்திருக்கு, அவங்க தப்பும் பண்ணலன்னு கோர்ட்ல வார்டன்கள் 4 பேரும் சொன்னாங்க. திண்டிவனம் விரைவு நீதிமன்றம் அறிவிச்ச தண்டனையை எதிர்த்து சென்னை உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சாங்க. வார்டன்களால பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டதா பாதிக்கப்பட்ட ரீட்டா மேரி வாக்குமூலம் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிறையில் அவங்களுக்கு பக்கத்து அறையில இருந்த குற்றவாளியும் கூட சம்பவம் நடந்தது உண்மைன்னு சாட்சியம் தந்திருக்காரு. அதனால அவங்களோட தண்டனையை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு அரசு தரப்பு வக்கீல் வாதாடினாரு. 4 பேர்ல லாசரை மட்டும் அடையாள அணிவகுப்புல ரீட்டா அடையாளம் காட்டாததை எடுத்து சொல்லி வார்டன் லாசர் மட்டும் தண்டனையில இருந்து தப்பிச்சாரு. குற்றம் சாட்டப்பட்டவங்களால ஒரு பெண்ணோட வாழ்க்கை சீரழிக்கப்பட்டிருக்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. லாசர் தவிர மற்ற 3 பேருக்கும் திண்டிவனம் விரைவு நீதிமன்றம் வழங்கின 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனையை உறுதிப்படுத்துறதா சென்னை உயர் நீதிமன்றம் அறிவிச்சிச்சு. வழக்கு விசாரணை முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் IG திலகவதி IPS அறிக்கையில பாராட்டி இருந்த லட்சுமணன், மோகன் 4 பேருக்கும் பரிசு தொகை வழங்கி அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா கௌரவிச்சாங்க. தவறான நோக்கத்துக்காக விலை மாதுவ தேடி போயிருந்தாலும் அந்த பொண்ணோட கண்ணீர் கதையை கேட்டு மனமிறங்கினாங்க அவங்க. அவளை காப்பாத்த போராடி ஜெயிலுக்கும் போனவங்களோட தைரியத்தை சல்யூட் பண்ற மாதிரி அவங்க மேல போடப்பட்டிருந்த கேஸ் விலக்கிக் கொள்ளப்பட்டுச்சு. 19 வயசுல பல கொடுமைகளை அனுபவிச்ச ரீட்டா மேரிக்கு அரசாங்கம் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிச்சாங்க. தமிழ்நாடு பவர் ஃபின் கார்பரேஷன்ல அந்த நிதியை முதலீடு செஞ்சு அதுக்கான வட்டியை மாதம் ரீட்டா மேரி பெற்றுக்கொள்கிற விதத்துல அவங்க வாழ்க்கைக்கான பொருளாதாரத்துக்கு வழி செஞ்சாங்க. ரீட்டா மேரிக்கு நல்ல வாழ்விடம் வேணும்னு தமிழ்நாடு குடியிருப்பு வாரியம் மூலம் ஒரு வீடும் அரசாங்கம் அறிவிச்சதை ஹைகோர்ட் பாராட்டி இருந்துச்சு. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு
அரசாங்க வேலை வழங்கணும்னு கோர்ட் சொன்னபடியே அவங்களுக்கு அரசு பணியும் வழங்கப்பட்டுச்சு. அவங்க மனசுல இருந்த வடு மறையல. ஆனாலும் அந்த ரணத்தை மறந்து காலப்போக்கில் சகஜமான வாழ்க்கைக்கு திரும்பி திருமணம் முடிஞ்சு இல்லற வாழ்க்கையில இருக்காங்க. ரீட்டா மேரி வழக்குல ஹைகோர்ட் 2 விஷயங்களை கடுமையா சாடிச்சு. அதுல முதலாவது மீடியாக்கள். பாதிக்கப்பட்ட பெண்ணோட புகைப்படத்தையோ அவங்க விவரங்களையோ வெளியிடுறது அவ சமுதாயத்துல நடமாட முடியாத ஒரு நிலையை உருவாக்கும். அதை உணர்ந்து செயல்படாத மீடியாக்கள் மேல செக்ஷன் 228 பிரிவு A கீழ அபராதத்துடன் கூடிய 2 ஆண்டு சிறை தண்டனை வழங்கலாம்னு உத்தரவு போட்டாங்க. அடுத்ததா பெண் குற்றவாளிகளை பெண்கள் சிறையில தான் அடைக்கணும். அதற்கான வசதிகள் ஏற்படுத்துற வரைக்கும் பெண் காவலர்கள் இருக்கிற இடங்கள்ல மட்டும்தான் பெண் குற்றவாளிகளை அடைக்கணும்னு ஆர்டர் போட்டாங்க. தமிழ்நாடு அரசும் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சிறைகள்ல பெண்களுக்கு தனியிடத்தை ஒதுக்கி பெண் காவலர்கள் வார்டன்களை பணியில அமர்த்தினாங்க. வாழறதுக்கான உரிமைங்கிறது கண்ணியத்தோட வாழுறது. கண்ணியங்கிறது மனிதாபிமானத்தோட சாரம்சம். கண்ணியத்தை சிதைக்கிறதுங்கிறது உயிர் வாழறதுக்கான உரிமைக்கு ஏற்படுத்துற பங்கம். பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிறது குற்றங்கள்லேயே மோசமான குற்றம். அது அடிப்படை மனித உரிமைக்கு எதிரானது மட்டுமில்ல, இந்தியாவில் போற்றி வளர்க்கப்பட்ட ஒரு அடிப்படை உரிமையை மீறுற செயல். பாலியல் கொடுமைங்கிறது வெறும் குற்றம் மட்டுமில்ல, பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு தீராத உளவியல் பிரச்சனை கொடுக்கும். அவளோட உணர்வுகளே அவளை கொல்லும். தன் உடலையே அருவருப்பாக பார்க்கும் ஒரு கொடூரமான மனநிலைக்கு தள்ளப்படுறவங்களை மீட்டு சாதாரண நிலைக்கு கொண்டு வர வேண்டியது சமூகத்தில் இருக்கிற எல்லா மக்களோட பொறுப்பும். அடுத்த வாரம் வேற ஒரு குற்ற சம்பவத்தின் உண்மை பின்னணிய முழுவதுமா தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க. செக்ஷன் 302. This episode is brought to you by MTR Seattle. Indulge in the timeless legacy of the MTR restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Gajalakshmi Mahalingam. Narrated by Bharat Raj Ravidas. Sound design, recording, mixing and mastering by Harivu Creations, Bengaluru. Sound recorded by Aksharama Studios, Chennai. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogues, pacing, and narrative sequences may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience, while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or considered for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share their stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering deeper knowledge about our culture and society. We strive to approach these discussions with sensitivity and commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.